அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், டிரைவர் இது போன்ற தேர்வுகள் நடந்தது இல்லையா? இந்த தேர்வுக்கான ரிசல்ட்டை வந்து டிசம்பர் 10ஆம் தேதி வருதுன்னு சொல்கிறாங்களே சார், இது ட்ரூவா உண்மையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. ஸோ அது உண்மையா பொய்யா 10ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்பில் இருக்கா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் நாள்லேயே வந்து ரிசல்ட் எப்போ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் நவம்பர் 9-10 நம்ம எக்ஸாம் நடந்து முடிஞ்சது இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடந்தது. பட் இருந்தாலும் டோட்டலாக 4 போஸ்ட்டு. கடைசி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 9-10 நடந்தது. அப்போ எக்ஸாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு, அதாவது நவம்பர் 9-10 முடியுதுன்னா டிசம்பர் 9-10க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது டிசம்பர் 9-10 தாண்டி அதுக்கு மேலே உங்களுக்கு 1 மந்த் கழிச்சு உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஃபிக்ஸடாக இந்த தேதியில் ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2024 பொறுத்த வரைக்கும் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. பட் எக்ஸாம் வைக்கிறதுல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டிலே பண்ணி தான் வச்சாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ரிசல்ட் கொடுப்பதுமே கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். அது பல்வேறு ரீசன்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக அவங்களுக்கு சைடில் ஏதாவது வந்து சில இஷ்யூ இருக்க தான் செய்யும். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, மே மாதம் நடந்த ரிசல்ட்டு, அது மே மாதம் நடந்தது. நிறைய பேர் எழுதிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் சொல்லி டிரைவர்லாம் மே மாதம் நடந்தது எக்ஸாம். ஸோ அதுக்கான ஃபைனல் ரிசல்ட்டே இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. நீங்கள் இப்போ ரீசெண்டாக எழுதிட்டு டிசம்பர் 10 1 மந்த்லேயே வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறதுன்றது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து 1 மந்தில் கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, 1 மந்தில் கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. மேபி வேல்யூவேஷன் முடிஞ்சுன்னா டிசம்பர் 9-10 அதாவது 10ஆம் தேதிக்கு மேலே கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஃபிக்ஸடாக வரலாம் சொல்ல முடியாது. என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, கண்டிப்பாக 1 மந்த்துக்கு மேலே ஆகும். அப்போ டிசம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே அது 2nd வீக்கோ 3rd வீக்கோ ஆகலாம். மேபி ரொம்ப டிலே பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? ஸோ ரொம்ப எதிர்பார்ப்போட மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிசல்ட் வரும், நான் கிளிக் பண்ணிடணும், ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்கு வந்து டெய்லியுமே வந்து எப்போ வரும் ரிசல்ட்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பேக்கான நியூஸ்லாம் வந்து யூடியூப், ஃபேஸ்புக், டெலிகிராம்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைட்டா? டிசம்பரில் ஃபிக்ஸடாக வருதுன்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை எனக்கு யூடியூப்லேருந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது அவங்களோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 4 வீடியோ போடுறாங்க, 3 வீடியோலாம் போடுறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிசல்ட் டிசம்பர் 10 உறுதின்னு சொல்லி ஒரு நாளைக்கு 4 வீடியோ, 3 வீடியோ, 5 வீடியோ கூட போடுறாங்க. கமெண்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அடின்னு அடிக்கிறாங்க, யூடியூப்பில் வீடியோ போட்டு தள்ளுறாங்க. ரைட்டா? பட் அதெல்லாம் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அவங்க யூடியூப் சேனலில் அவங்க வீடியோ போடுறாங்க, கமெண்ட் ஆஃப் பண்ணுறாங்க, ஆன் பண்ணுறாங்க, அவங்க பொய் சொல்கிறாங்க, உண்மை சொல்கிறாங்க. அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். அதை பற்றி நான் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. ரைட்டா? நீங்கள் இந்த ரிசல்ட் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, டெய்லியும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ டெய்லியும் வந்து ஈவினிங் ஒரு 5 மணிலேருந்து நைட்டு 8 மணிக்குள்ளே டெய்லியும் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், டெலிகிராம் எதுவுமே போக வேண்டாம். ஜஸ்ட் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே வெப்சைட் வரும். MHC ரெக்யர்மெண்ட், அந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணால் போதும். ரைட்டா? என்னை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதிக்கு மேலே வரலாம். அது எப்போ வேணாலும் வரலாம். அது 2nd வீக், 3rd வீக், டிசம்பர் இறுதி கூட வரலாம், அல்லது ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடி கூட வரலாம். ஸோ எப்போ வரணும் உறுதியாக சொல்ல முடியாது. மேபி அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்க தான் செய்யும். ஸோ அதன் காரணத்தினால கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, டிசம்பர் இறுதி, ஜனவரி தான் வரும்னு நினைக்கிறேன். முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மே மாதம் முடிஞ்ச எக்ஸாமுக்கு இன்னும் ரிசல்ட் கொடுக்காம இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு குயிக்காக விரிவாக இதுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஸோ கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. முன்கூட்டியே வந்தாலும் ரொம்ப சந்தோஷம். ரைட்டா? ஸோ அதனால் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய செய்தியில் உண்மைன்னு சொல்லிட்டு டெய்லி எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி ஷேர் பண்ணிலாம் கேட்காதீங்க. அஃபிஷியலான தகவல் ஏதாவது கிடைச்சதுன்னா நானே உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். பட் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் டிசம்பர் 10 சொல்கிறதுனால உங்களுக்கு மைண்டில் அதே ஓடிட்டு இருக்கும் போல் என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, டிசம்பர் 10 ரிசல்ட் உண்மையாக சார்னு கேட்டிங்க. அது உண்மை கிடையாது. யாருக்கும் ஃபிக்ஸ்ட் டேட்டு தெரியாது. மெட்ராஸ் ஹைகோர்ட் யாருக்கும் வந்து நாங்கள் டிசம்பர் 10 விடுறோம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் வந்து செய்தியை ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்பிட்டு இருக்க வேண்டாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.